நீதிமான்களின் ஐக்கியம் என்ற மனவாட்டியோடு நடக்க இருக்கிற ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்க வேண்டிய இடம் இரண்டாம் வானமே. The second heavens is the place where the fellowship of saints gather together and the wedding of bridegroom and bride is going to take place there. அங்கே இருந்து இவன் பூமியிலே சபை எழும்பி இயங்கி மனவாட்டியாய் மகிமையின் மேல் மகிமடைந்து நித்தியவாசியாக தடை செய்து கொண்டிருக்கிற மல்சர்ப்பத்தின் வாசஸ்தலமாய் அது இருக்கிறது. Now he turned that second heavens to be his kingdom and he is trying his level best to make these things not to be take place. ஆனபடினாலே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது தடை செய்கிறவன் தள்ளப்பட்டால் ஓடிய அந்த நாள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையினால் வராது நடக்காது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். And in the book of 2 Thessalonians chapter 2 verse 9 to 11 we can find the one who makes the break, one who stops his coming will be taken out of the way. First 2 Thessalonians chapter 2 verse 7 says, only he who now restrains will do so until he is taken out of the way. தடை செய்து கொண்டிருக்கிறவனை தள்ளி பூமியிலே தள்ளி அவன் ஆளுகையை அழிக்க வேண்டும், அவனை அழித்து சாம்பலாக்க வேண்டும். இந்த வேலையை செய்து முடிக்கவே தேவன் சபையை எழுப்பீர். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். The Lord is going to take a rise up church, the last day church, to bring back the devil who is stopping his coming from the second heavens, and he is going to raise up the church as to be a mighty warrior and to bring this devil into destruction and raise his coming back. அந்த வேலையை செய்யும்படி வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ என்ற சபை, பரலோக ராஜ்யம் என்ற சபை, பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி என்ற சபை சாத்தானை தோற்கடிக்கும்படி அந்த சபை வான மண்டலத்துக்கு செல்ல வேண்டும், 2ஆம் வானத்துக்கு பறந்து செல்ல வேண்டும். For this prophecies to be fulfilled, the church has to raise its standard to reach the second heavens, to defeat the Satan, to bring this holy saints back together and to meet our Lord Jesus. அங்கே நடக்கிற யுத்தம் வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் முடிய வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்கே யுத்தம் உண்டாகிறது? வானத்திலே. Revelation chapter 12 verse 7 to 10 we can find, and a war broke out in heaven. பவுலடியா சொல்லுகிற எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி சேனையுடனுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். Book of Ephesians chapter 6 verse 12 apostle Paul says there is a battle between a battlefield in the heavenlies. தடை செய்து கொண்டிருக்கும் தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். One who restrains has to be cast away from heaven. இப்பொழுது வெளிப்படுத்த 12:7 படி மிகாவேலும் அவருடைய சார்ந்தவர்களும் வல்சர்ப்பத்தோடு அவர் சார்ந்தவர்கள் யுத்தம் செய்வதாக வசனம் சொல்லுகிறது. Book of Revelation 12 verse 7 says, Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought back. மிகாவேல் என்றால் யார்? Who is Michael? மிகாவேல் என்றால் தேவனை போன்றவன் என்ற பொருளுடையதாக இருக்கிறது. Michael gives a meaning, the one who is like God. அந்த மிகாவேல் அவருடைய சார்ந்தவர்கள் அந்த வெளிப்பட 12ஆம் வசனத்தின்படியான சபை சார்ந்த ஆண் பிள்ளையாய் இருக்கிறார்கள். Michael and his angels refers to the church, and which is refers to a male child, which is written in chapter 12 verse 1. சாத்தானால் தோற்கடிக்கப்பட முடியாத, மாறாக சாத்தானை தோற்கடித்த சபையாக அந்த வெளிப்பட 12ஆம் அதிகாரம்
ஒன்றாம் வசனத்தின்படியான மணவாட்டி சபை எழும்பி இயங்குகிறது. The glorious bride church will be like this male child who was not destroyed by serpent, rather destroying the dragon. பிரஜாதியினுடைய மீட்பு அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே நிறைவடைய இருக்கிறபடினாலே அந்த முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பு என்ற தேவசாயல், இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சாயல், தேவ ஆவியானுடைய சாயல் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நான் தரிசிப்பது அவர் ஒப்பாயிருப்போம் என்ற 1 யோவான் 3:2 வசனத்தினுடைய சத்தியத்தை சாயல் அனைத்தும் அவர்கள் யாராக தென்பட வைக்கிறது? தேவ சாயலை உடையவர்களாய், தேவனாக அல்ல, தேவனை போன்றவர்களான தோற்றம் அங்கே வெளிப்படுகிறது. The church will be like this Michael, receiving the glorious nature of God, like the likeness of God, like the transformation of God. The church will be the same like God, who will be reappearing when he reappears into heavens. According to 1 John chapter 3 verse 2, we will also be like facing the glory of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டாலே மறுரூபத்தின் வழியாய் 2ஆம் வானம் சென்று அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அவனை தோற்கடித்து பூமியிலே தள்ளை சாத்தானை ஜெயிக்கவே முடியும். Once we receive the glorious likeness of God, we will be getting in transformation, transformed, and we can enter into the second heavens, and we can fight with the devil and casting him away, and we can prepare his coming. We can make his coming soon, and there can be a greater blessing. தேவ சாயலை அணிந்து கொண்ட மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்கள் என்றால் கிருபையின் கால சத்தியத்தின்படி 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர், இந்த 5 விதமான ஊழியர்களும் தேவனுடைய மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்டபடியால் அவர்கள் 2ஆம் வானம் சென்று வலு சர்ப்பத்தின் சார்ந்தவர்களையும் தோற்கடித்து வெட்டி பூமியிலே தள்ளுகிறார்கள். Michael and his angels refers to the people who got the received the glory and the 5-fold ministries: apostles, prophets, evangelists, pastors and teachers were called as the angels of Michael. And all these 5-fold ministries receives the glory of God and fight against the devil and prepare the church for his coming.